கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதமாகிய ஜூலை மாதத்தில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு இங்க சொல்றாரு, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போ 2 பரிவாரங்களுடையவனாய் நான் இருக்கிறேன். 2 பரிவாரங்கள் என்றால் என்னன்னா, இன்னைக்கு மதிப்புக்கு குறைந்தது 350 400 கோடி மதிப்புள்ள சொத்து அவனுக்கிட்ட இருந்துதான். ஆனா அவன் கோலும் கையுமாகத்தான், வெறும் கையுமா தான் யோர்தானை கடந்து செல்கிறான். அவனிடத்துல எந்த பணமும் கிடையாது. அவருடைய யாக்கோபினுடைய அப்பா ஈசாக்கு கையில் அவ்வளவு செல்வம் இருந்தது. ஏனென்றால் ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தார். அப்படிப்பட்ட சொத்துகளுக்கு இவன் உரிமையாளனா இருந்தாலும் அவன் வெறும் கையும் வெறும் கோலுமா தான் அந்த யோர்தானை கடந்து போனான். ஆனால் இவ்வளவு செல்வமிக்கவனாய் 2 பரிவாரங்களுடையவனாய் அவன் திரும்பி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தயவு. அவன் 350 400 கோடிக்கு அதிபதியா திரும்பி வரான். வெறும் கையா தான் போறான். எவ்வளவு அவனிடத்துல பணம் இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனா அவன் சொல்லுகிறான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் அவனை உயர்த்தியது, அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது, அவனை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தது என்னவென்றால் அவனுடைய படிப்பா, அவனுடைய திறமையா? யாக்கோபுக்கு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த ஆற்றலும் அவனுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே அவனை எத்தன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவன் வாழ்க்கை இருந்துச்சு. திருடன், ஏமாத்துக்காரன் அப்படின்னா அண்ணன்ட்ட இருந்து திருடிட்டான், ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகத்தையே வாங்கிட்டான். அவனுக்கு பேரே எத்தன். அந்த எத்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏமாத்துக்காரங்க ஏன் ஏமாத்துக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உழைக்க தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, பொருள் சேர்க்க தெரியாது, நியாயமான வழியில் அவங்களால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அவங்க மற்றவங்களை ஏமாற்றி தான் சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்டவன் ஒருத்தனை ஆண்டவர் 2 பரிவாரங்களில் உள்ள ஒரு செல்வ சீமானாய் மாற்றினார் என்றால், அவனிடத்துல உழைப்பு இல்லை, எதுவும் கிடையாது. நான் செல்வமிக்கவனா இருக்கிறதுக்கு என்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்றான். அப்ப இதுக்கெல்லாம் யார் தான் காரணம் அப்படின்னா, அவனே சொல்லுகிறான், தேவரீர் காண்பித்த தயவு. இந்த மாதம் நமக்கு தயவின் மாதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை ஆச்சரியமான தயவின் வருஷமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களும் தேவன் இந்த ஊழியத்துல தம்முடைய ஆச்சரியமுள்ள தயவை காண்பித்து வந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எங்களோடு இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கர்த்தருடைய ஆச்சரியமான தயவு நடப்பித்து காண்பித்தது. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய தயவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது தேவனுடைய தயவு. வெறும் கையோடும் வெறும் கோலோடும் யாக்கோபு யோர்தானை கடந்து போகிறான். அவன் கொண்டு வந்த கொஞ்சம் எண்ணெயையும் அங்க கல்லை நிறுத்தி தேவன் அவனுக்கு தரிசனமான இடத்துல அந்த கல்லு மேல அபிஷேகத்தை வைக்கும்படிக்கு அவன் அந்த எண்ணெயை பூரா அங்க ஊத்திட்டான். இப்போ அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அவன் ஒருவரை மட்டுமே நம்பி போனான், கர்த்தருடைய தயவு. அங்கே சென்ற பிறகு எல்லாமே சாதகமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவனுடைய மாமனாகிய லாபான் பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிறாரு. நீங்க படிச்சு பாருங்க, லாபான் எப்படிப்பட்ட ஆள்னா 10 முறை யாக்கோபினுடைய சம்பளத்தை 10 முறை மாத்துறான். எவ்வளவு மோசமா இருக்கு பாரு. கொஞ்சம் மேல வந்தோன்னே சம்பளத்தை மாத்திடுறது, கொஞ்சம் எடுத்து ஸ்டெப் இன் பண்ணோன்னே சம்பளத்தை மாத்திடுறது. இப்படியே 10 முறை இதை செஞ்சாலும் சம்பளத்தை மாத்துறது, அதை செஞ்சாலும் சம்பளத்தை மாத்துறது. நீங்க சொன்ன சம்பளம் வேற, இப்போ ஒரு சம்பளம் வேறன்னா, இல்ல அந்த சம்பளம் வேற, இந்த சம்பளம் வேற. 10 முறை அவனுடைய சம்பளத்தை அவனுடைய சொந்த மாமனாரே மாற்றி 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 அவனை ஏமாத்தினாங்க. அவனுடைய வளர்ச்சி அதோடு நின்று போகவில்லை. ஏன் இப்படிப்பட்ட அபரிவிதமான வளர்ச்சினா, அவன் மேல் தேவனுடைய தயவு இருந்தது. அதனாலதான் அப்படி வளர்ச்சி. அவனுடைய வளர்ச்சியை யாராலும், எந்த மனுஷனாலும், மாமனாராலும் தடை செய்ய முடியல. மனுஷனால தடை செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய தயவு வல்லமை உள்ளது.
உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய தயவை உங்கள் மேல் வைத்தால் போதும். அந்த தயவு உங்களுக்கு தேவையான உயர்வை உங்களை நோக்கி கொண்டு வரும். எவ்வளவு பெரிய மனுஷர்கள் அதற்கு முன்பாக நின்று தடைக்கற்களை போல இருந்தாலும் தயவு அது எல்லாத்தையும் உடைத்து தாண்டி உங்களை உயர்த்தும். அதுதான் தேவனுடைய தயவின் வல்லமை. இந்த தயவின் வல்லமை யாக்கோபு அறிந்திருந்தபடியால் தான் யாக்கோபு சொல்றாரு, தேவரீர் நீர் காண்பித்த இந்த தயவுக்கு நான் ஏமாத்துறோம். வசனம் அழகா சொல்லுகிறது, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எவ்வளவு பெரிய சொத்துக்கு நான் அதிபதியா மாற்றினது உம்முடைய ஆச்சரியமான தயவு தான் ஆண்டவரே அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். பல மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? என்ன பண்ணாலும் தடை, எப்படி பண்ணாலும் தடை, எதை செஞ்சாலும் உயர்வு இல்லை, எதை செஞ்சாலும் மேன்மை இல்லை, இருக்க தேய்ந்து போறமே தவிர மேலே வந்த பாடு இல்லை. என்னமோ பண்ணியாச்சு, திறமைகளை போட்டாச்சு, பணத்தை போட்டாச்சு, உழைப்பை போட்டாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய தயவை மட்டும் நோக்கி பாருங்கள். கடந்து போன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சுயபலத்தை, பணத்தை, உழைப்பை, மனுஷர்களை எல்லாத்தையும் சார்ந்து போனதுனால தான் இவ்வளோ தோல்வி. யாக்கோபு தேவனை நம்பினான், யாக்கோபின் வல்லவரை நம்பினான். அவனை உயர்த்தும் போது எந்த மனுஷனும் தடை செய்ய முடியவில்லை. அவன் அவ்வளவு செல்வ சீமானாக ஆண்டவர் அவனை மாற்றினார். உங்களையும் அதே போலதான். இந்த மாதத்துல வெறும் கையும் வெறும் கோலோடு வெறுமையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையானது தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு உங்க மேல வந்துச்சு அப்படின்னா வெறும் கையும் வெறும் கோலும் இரு பரிவாரங்களாக மாறும். மீண்டும் அடுத்த மாதத்தில் சந்திக்கிறேன். நிச்சயமா இந்த மாதத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள். தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். God bless you.